உங்களுக்கு உடம்பு குறைக்கணும்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிங்கப்பூர் சுற்றுலால வந்திருக்க இடம் தான் மவுண்ட் ஃபேபர் பீக். எதுக்குன்னா கேபிள் கார் பார்க்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கேபிள் கார் ஆரம்பிச்சப்போ இப்படி தான் இருந்துச்சா? எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு. இப்போ உள்ள கேபிள் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹலோ கிட்டி ஸ்டைல் தீமில் வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்காங்க பாருங்க. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா இயற்கையை ரசிக்கலாம், கேபிள் காரில் போகலாம். இங்கேருந்து ஹெச்டிபி பில்டிங்ஸ்லாம் பார்க்கலாம். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எல்லா பில்டிங்கும். மவுண்ட் ஃபேபர் பார்க் போகிற வழியில் இங்கே ஃப்ரீயாக பைனோகுலர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இந்த வியூவர்ஸ் இங்கேருந்தும் பார்க்கலாம், பைனோகுலர்ஸ்லேருந்து அந்த கேபிள் காரையும் சேர்த்து பார்க்கலாம். எத்தனை பைனாக்குலர் இருக்கீங்க? இங்கே 2 பைனோகுலர் தான் இருக்கு. ஓ, அங்கேயும் ஒன்று இருக்கு. விவோசிட்டி எம்ஆர்டியில் இறங்கி அங்கேருந்து ஹைக்கிங் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ஹைக்கிங் போகிற வழியை காட்டுறோம். ஹைக்கிங்லாம் மேலே ஏறுறது தானே, நம்ம பாத்துல தானே போகிறோம். அப்போனா இது பேர் ஹைக்கிங் இல்லை, வாக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், போலண்ட் பெல்ஸ் வந்து பார்க்க வந்தோம். ஆனால் நாங்கள் வந்த நேரம் மூடிட்டாங்க, ஏன்னா ரெனோவேஷன் பண்ணுறாங்களாமா. அதனால நம்ம கீழே இறங்கி போய் ஹெண்டர்சன் பீச் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரதா இருந்தால் காலையில் ஹைக்கிங் மாதிரி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை கேபிள் காருக்காக வர்றீங்கன்னா டேயில் வரலாம். ஏன்னா கீழேருந்து மேலே நடந்து வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹைக்கிங்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கோகோனட் வாட்டர் எவ்வளோ தெரியுமா? 2.5 வெள்ளி. எங்கே இருக்குது கோகோனட் டவர்? எனக்கு தெரியல. அது தெரியும், இதில் எங்கே இருக்குது கோகோனட் டவர்? ஹாய், இவ்வளோ அழகான வியூ பாருங்களேன். ஆமாம், செடி கொடி தான் இருக்கு. இருங்க டாடி இருங்க. ஆமாம், டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். பின்னாடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகான வியூ. அடுத்து ஹெண்டர்சன் வேவ் நோக்கி நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். பாருங்க, காடு வந்து நான் சொல்லிட்டேன்ல, பாருங்க காடு வழியா போயிட்டு இருக்கோம். காட்டு பாதையில ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. பயமா தான் இருக்கு. மவுண்ட் ஃபேபர் பீக்ல இருந்து ஹெண்டர்சன் பிரிட்ஜுக்கு நடக்கிறோம். நடந்துகிட்டே இருக்கும், முடியல. பாப்பா டயர்ட் ஆயிட்டாங்க. நான் பாப்பா இல்லை, எங்களுடைய 2வது மைல்கல்லை அச்சீவ் பண்ணிட்டோம். 2 மைல் போயிட்டோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1 கிலோமீட்டர் மேலே வந்து திரும்ப 1 கிலோமீட்டர் கீழே வந்துட்டோம் ஹெண்டர்சன் பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜ் வந்து ஒரு லாங்கஸ்ட் பெடஸ்ட்ரியன் வாக், அதாவது வந்து நடைபாதையில் நடக்கிறவங்களுக்காக கட்டப்பட்ட பிரிட்ஜு. 276 மீட்டர் லாங். டிசைன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேர் தான் அலெக்சாண்ட்ரா ஆர்க்கா. ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து பார்த்தீங்கன்னா கட்டை தான் போட்டிருக்காங்க. கட்டை மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கிறோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. எப்படி இருக்கு ஹெண்டர்சன் பிரிட்ஜ்? சூப்பராக இருக்கு. நீங்கள் ஏன் ஃப்ரேம்குள்ளே வர மாட்டேங்கிறீங்க? கேமரா உங்களுக்கு தான் பிடிச்சது. சொல்லுங்கள், எப்படி இருக்கு ஹெண்டர்சன் பிரிட்ஜ் வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு கால் வலி, உங்களுக்கு உடம்பு குறைக்கணும்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. சிங்கப்பூரில் அடுத்து என்ன இடத்த சுற்றி காட்டணும்னு கமெண்ட் பண்ணுங்க, கூட்டிக்கிட்டு போகிறோம். எஸ். Until then, டாடா பை பை. வந்திருக்க இடம் தான் மவுண்ட் ஃபேபர் பார்க். மவுண்ட் ஃபேபர் பீக் பார்க் தான் போட்டிருந்துச்சாங்க. அது கீழே பார்க்கு, இங்கே இருக்குது பீக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மலையை ஏறி இறங்கியாச்சு. நல்லா எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருந்தது. மேடம் வந்து ரன்னிங் போகணுன்னு ஆசைப்பட்டாங்க, அதுக்கு பதிலாக ட்ரெக்கிங் போயிருந்தாச்சு. விழுந்துடாதம்மா நீ வேற. கண்ட்ரோல் இல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்கோம். பாருங்க, சிங்கப்பூர் சிட்டிக்குள்ளார ஒரு காடு, காட்டுக்குள்ளார ஒரு மலை, மலைக்குள்ளார ஒரு காட்டுக்குள்ள மலை.